1 சாமுவேல் 4:2 பாருங்கள். இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் இடையே யுத்தம். அதில் இஸ்ரவேலர் முறியடிக்கப்பட்டு பெரும் தோல்வியை தழுவுகின்றனர். அதற்கு காரணம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய தேவனின் ஆசாரியர், பிரதான ஆசாரியனாகிய ஏலியினுடைய குமாரர் ஓப்னி பினகாஸ் தேவனுக்கு விரோதமாக பெரிய பொல்லாப்புகளை செய்து தேவனுடைய வாசஸ்தலத்தின் மீது ஜனங்களுக்கு வெறுப்பு உண்டாகும்படி நடந்து கொண்டார்கள். யுத்த களத்திலே இஸ்ரவேலின் மூப்பர்கள் சிலர் தேவனுடைய பெட்டியை யுத்த களத்திற்கு கொண்டு வந்தால் வெற்றி பெறலாம் என்று சொன்னார்கள். பெட்டியும் கொண்டு வரப்பட்டது. மிகப்பெரிய தோல்வியும் சங்காரமும் தான் உண்டானது. அதோடு கர்த்தருடைய பெட்டியும் பிடிக்கப்பட்டு போயிற்று. இன்றைக்கும் கூட அநேக விசுவாச மக்கள் அப்படித்தான். உள்ளே பாவத்தை வைத்து கொண்டு ஆலயம் சென்றால், காணிக்கை செலுத்தினால் ஆசீர்வாதம் உண்டாகும் என்கிற தவறான எண்ணம் கொள்ளுகிறார்கள். இல்லை, தேவ ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள நீதிமொழிகள் 28:13 கடைபிடிக்க வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்வோம், தேவனுடன் ஒன்றிணைவோம், கர்த்தரின் கிருபை பெறுவோம்.